போட்டு விடு. போ. நான் நினைச்சது நடக்கணும். எனக்கு கையெழுத்து வேணும். ஏய் விஸ்வநாத், என்ன எடுத்துக்கிட்டு போறியா? Come on, come on, move, move, come on. Come on. Come on, get in. Be alert. Sneaker pop. Come on, fast. சத்யா, இனிமே இந்த உலகத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். இன்னைக்கும் சபதம் நிறைவேறிடுச்சு. in Dharma? Vishwanath, control yourself. Commissioner, sir. Any clue? No, sir. தீவிரமா விசாரணை பண்ணணும். Yes, sir. எனக்கு உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும். Okay, sir. Okay. Okay. Just a minute, CM, sir. Government security ஓட வந்தீங்க, பூமாலைய போட்டீங்க. நாளைக்கு பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல உங்க போட்டோ வரணும்னு என்னென்னமோ பண்ணீங்க. இப்ப கிளம்பிட்டீங்க. சபாஷ். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு.
என் தர்மராஜ் அவர் பேருக்கு ஏத்த மாதிரி தர்மவான் சார். பாடி கார்ட்ஸ் இருந்து கூட அவன் உயிரை அவனால காப்பாத்திக்க முடியலன்னா எங்கள மாதிரி இருக்கிறவங்களோட கதி என்ன சார்? மிஸ்டர் சத்யா, நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ளீஸ். உங்க பார்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்கள மாதிரி பிசினஸ் மேக்னட்ஸ் தேவை. that's a fact. உங்க வேலை முடிஞ்சதோ எங்களை நெக்லெக்ட் பண்ணுவீங்க. எதுக்கு சார்? ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? உங்களால பேச முடியாது. come on tell me the answer. ஏன் சார் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சட்டம் மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அதுவே அவனை கொண்டு சவக்கூடிக்கு அனுப்பக்கூடாது. அதை நீங்க மறந்துட்டீங்க. மிஸ்டர் சத்யா, லுக், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சார் உங்களுக்கு கும்பிடு போட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்னதான் சமாதானம் படுத்தினாலும் என் தர்மா என் தம்பி மறுபடியும் வரமாட்டான். அதுக்குன்னு சும்மா இருந்தா இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உடனே சிவியர் ஆக்ஷன் எடுத்து கொலைகாரன் யாரு கண்டுபிடிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்க அசம்பிளியே ஆட்டம் கண்டுரும். ஜாக்கிரதை. சார், பல பேர் மத்தியில அந்த சத்யா வாய்க்கு வந்து அப்படி எல்லாம் பேசுறப்ப நீங்க என் கையை கட்டி போட்டீங்களே சார். அவனை என்ன பண்ணிருப்பீங்க? கொலைக்கிற நாயெல்லாம் கடிக்காது, தெரிஞ்சுக்குங்க. அரசியல் ராஜதந்திரமே விட்டு பிடிக்கிறதுல தான் இருக்கு. பேசுறவெல்லாம் புத்திசாலி சார். அவ ஒரு மாஸ்டர் ஆஃப் கிரிமினல்ங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சார். லுக் மிஸ்டர் கமிஷனர், லிசன். தர்மராஜ் கொலை கேஸ் பண்ணையில பெரிய தலைகள்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பட் they are the most influential persons. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது சார். அதனால தான் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். அப்பா என்ன நடிப்பு, என்ன நடிப்பு நடிப்பாது. ஓவர் ஆக்டிங். நீங்க அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசாம இருந்தா விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல. வாட் ஹேப்பன்? என்னாச்சு? என்னாச்சா? தர்மராஜ் கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களாம். ஆர்பிஐல என்னோட டிபாசிட் இருக்கு, எஸ்பிஐல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, இப்ப சிபிஐ. அண்ணா, இந்த கேஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபமானது இல்ல. இந்த போட்டோ பாருங்க. மச பிடிக்கிற நாய் முகத்தை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க. இது அப்படி தெரியலையே. நாம மதம் முடிச்ச யானைன்னு தெரிஞ்சு நம்மள அடக்கி உண்மையை கண்டுபிடிக்க அங்குசமா வரப்போற பொம்பளை தான் திலகவதி. அங்குசம் அழிக்க நினைக்கிறவ அந்த ஆண்டவனா இருந்தாலும் நான் அழிச்சிடுவேன், தெரிஞ்சுக்க. சிவா, அவ எப்ப வர? Shall I move it? Where's the gym? It's in the basement. Oh, thank you.
குட் மார்னிங் சார். வாங்க வாங்க, புலனாய்வுத்துறை புலியே, உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ் திலகவதி, ஒரு முக்கியமான கேஸை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இந்த கேஸை விசாரிச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஷூர் சார், உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். பட் எனக்கு புரியுது, உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சரியான ஆதாரங்களோட அவங்கள அரெஸ்ட் பண்றேன் சார். பட் அந்த குற்றவாளிங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, எந்த தடயத்தையும் விட்டு வைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் வரப்போற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன பயமுறுத்துற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. நான் I'll start the game. இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ சார். மிஸ்டர் அசோக் குமார், எஸ் சார். இவர் ரொம்ப திறமையான ஆபீசர். இவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். ஹலோ. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ மேடம். அப்ப நான் புறப்படலாமா சார்? ஓகே, கேரி ஆன். ஜென்டில்மேன், மிஸ் திலகவதி சிபிஐ ஆந்திர பிரதேசத்தை திணற அடிச்சுட்டு இருந்த நக்சலைட்ஸை அடக்கி நம்பிக்கை நட்சத்திரம் ஆந்திர ஜோதின்னு பேர் எடுத்தவங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஐ விஷ் ஹர் ஆல் சக்சஸ். மிஸ்டர் அசோக், மேடம். I want to see the spot. சரிங்க மேடம்.